வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3 எக்ஸாமில் 27/12/2024 நடந்த ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்பி வெப்சைட்டுக்கு வந்து ஒரு நன்றி. ஏன்னா அவங்கள்ட்ட தான் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருந்துச்சி பிடிஎஃப். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ஸோ டேரெக்டாக அந்த கொஸ்டின்குள்ளே போயிடலாங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, பை செல்லிங் அன் ஆர்டிகல் ஃபார் 19 rupees 15 paisa a dealer makes a profit of 30%. அதாவது ஒரு பொருளை வந்து 19 ரூபா 50 பைசாக்கு விற்கும்பொழுது ஒரு டீலருக்கு வந்து 30% லாபம் கிடைக்கிது. சரிங்களா? அப்படின்னா அவருடைய லாபம் சரிங்களா, பை ஹவு மச் ஷுட் ஹி இன்க்ரீஸ் ஹிஸ் செல்லிங் ப்ரைஸ் ஸோ ஆஸ் டு மேக் த ப்ராஃபிட் ஆஃப் 40%. அப்படின்னா 40% ப்ராஃபிட் கிடைக்குன்னா அவர் விலையை வந்து இன்னும் எவ்வளோ அதிகமாக ஆக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால இப்போ நல்லா கவனிங்க. இப்போ 30% ப்ராஃபிட் சரிங்களா, 30% ப்ராஃபிட் வந்து 19 ரூபா 50 பைசா. சரிங்களா? நமக்கு என்ன தேவை? 40% ப்ராஃபிட் தான் தேவை. ஸோ ப்ளஸ் 10% தான் தேவை. சரிங்களா? ப்ளஸ் 10% தான் தேவை நமக்கு. சரிங்களா? ஸோ 30% மதிப்பு 19 ரூபா 50 பைசா. அப்படின்னா 10% மதிப்பு என்ன எவ்வளோ பார்த்தீங்கன்னா, அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1 ரூபா 50 பைசா சொல்லி வரும். சரிங்களா? நமக்கு அப்போ டோட்டல் அமௌண்ட் கிடச்சிச்சா 40% ப்ராஃபிட். சரிங்களா? 40% ப்ராஃபிட் டோட்டல். இந்த அமௌண்ட் எவ்வளவு? 21 ரூபா வந்து டோட்டல் அமௌண்ட். பட் எவ்வளோ வந்து அதிகரிச்சிருக்கு? 1 ரூபா 50 பைசா அதிகரிச்சிருக்கு. 10% அதிகரிக்குது. 10% மதிப்பு என்ன? 1 ரூபா 50 பைசா. அவ்வளோதாங்க. டேரெக்டாகவே கொஸ்டின் போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின். அதாவது ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் அப்போ 2 நம்பருடைய ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் கொடுத்தாங்க. அதில் ஒரு நம்பருடைய மதிப்பு கொடுத்தாங்க, இன்னொரு நம்பர் என்ன கேட்குறாங்க. ஸோ நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கான்செப்ட் தான். 2 எண்களுடைய பெருக்கல் பலன் அந்த எண்களுடைய மீச்சியம் மற்றும் மீப்பவனுடைய பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். சரிங்களா? ஒரு எண்ணு என்ன? 96. இன்னொரு எண்ணை தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எல்சிஎம் 6, ஹெச்சிஎஃப் 1824. ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா 6 எடுத்திங்கன்னா 16 96 1 6. சரிங்களா? 16 அடி எடுத்திங்கன்னா 1 16 16 மிச்சம் 22, 1 16 16 மிச்சம் 64 இருக்கும். அப்போது 4 16 64. ஸோ 114 தான் இன்னொரு நம்பர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 7வது கொஸ்டினுங்க. த ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஹாஃப்டு. சரிங்களா? ஒரு கோளத்தினுடைய ஆரம் வந்து பாதியாக்கப்பட்டது அப்படின்னா அதனுடைய நியூ வால்யூம், அதனுடைய புதிய கொள்ளளவு வந்து பழைய கொள்ளில் ஒரிஜினல் கொள்ளளவில் எவ்வளோவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க. ரேடியஸ் 1, ரேடியஸ் 2. சரிங்களா? எவ்வளோவாது பாதி ஆகுது. ஸோ ரேடியஸ் 1 ஃபஸ்ட் வந்து 2ன்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா 2:1 சொல்லி இருந்துச்சு, 2x சொல்லி இருந்துன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 2ன்னு வச்சுக்கலாம். ஹாஃப்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2ன்னு இருந்தது, இப்போ 1ன்னு சொல்லி மாதிரி இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 இருந்தது, இப்போ வந்து அதனுடைய ஆரம் 1 சொல்லி மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போது அதனுடைய கொள்ளளவு சரிங்களா, கொள்ளளவு என்ன? கொள்ளளவு ஸ்பியரோட கொள்ளளவு ஃபார்முலா என்ன? 4/3/r³. சரிங்களா? r³ தான் ஃபஸ்ட் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு முதல் கோளத்தினுடைய கொள்ளளவு 1/3/r⁴ அப்பான் 4/3 தனியாக எழுதுவோம். 4/3/r⁴. சரிங்களா? 4/3 காமனாக இருக்கா? ஸோ 2 அடிச்சிடலாமா? அவ்வளோதான். அப்போ r⁴ என்ன? r1 மதிப்பு என்ன? 2³. இப்போ வந்து r⁴ 1³. சரிங்களா? முதல்ல 8ன்னு இருந்தது, இப்போ 1ன்னு சொல்லி மாதிரி இருக்குது. ஸோ முதல்ல இருந்தது 8, இப்போ இருக்கிறது எவ்வளோன்னா 1. ஸோ முதல்ல இருந்து 8ல் ஒரு பங்காக இருக்கும். ஸோ 1/8 டைம்ஸாக வந்து அதோடைய வால்யூம் வந்து மாறி இருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்து 17வது கணக்கு. ஒருவருடைய பணம் சரிங்களா, சம் ஆஃப் மணி வந்து கூட்டுவட்டியில் கொடுக்கும்போது 15 வருடங்களை ரெட்டிப்பு மடங்கு ஆகுதான், டபுள் ஆகுதான். அப்படின்னா அந்த பணம் வந்து 8 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் வந்து அந்த பணத்தை வந்து வட்டி கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப எளிமையான கணக்குங்க. ஆல்ரெடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் என்னவாக இருக்குது? பிரின்சிபலு, இங்கே அமௌண்ட். ஃபஸ்ட்டு என்னாவது 1ன்னு சொல்லி இருந்த அமௌண்ட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு? 2ன்னு சொல்லி மாதிரி இருக்குது. எத்தனை வருஷத்தில்? 15 இயர்ஸில். சரிங்களா? அப்போ டேக்கிங் டைம் வந்து எவ்வளவு? 15 இயர்ஸ். அப்போது இப்போ வந்து 1ன்னு இருந்த பணம் இப்போ வந்து என்ன ஆகணும் அப்படின்னா 8ன்னு சொல்லி மாறணும். ஸோ இந்த 8ஐ வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8ஐ வந்து எப்படி எழுதலாம்? 2³ சொல்லி எழுதலாமா? ஸோ இந்த அடிமானம் சமமாக இருக்குது. அதாவது அமௌண்ட்டினுடைய அந்த அடிமானம் இருக்கு இல்லையா, அந்த அடிமானம் சமமாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இங்கே 2 இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ 3 × 15 = 45 இயர்ஸில் தான் வந்து இந்த அமௌண்ட் வந்து 1ன்னு சொல்லியிருந்த அமௌண்ட்டு 8 மடங்காக சொல்லி மாறும். அவ்வளோதான். டேரக்ட் கான்செப்ட் தான். இதுதான் கான்செப்ட். கூட்டு வட்டியிலேருந்து இந்த மாதிரி கணக்கு கேட்டாங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் டபுள் ஆகுது, அந்த அமௌண்ட் இதனுடைய அந்த முதல்ல டபுள் ட்ரிபிள் அப்படின்னு சொல்லி தான் வரும். ஸோ அதனுடைய பேஸாக இந்த நம்பரை வந்து மாற்றிக்கணும். சரிங்களா? இப்போ 8ன்னு கொடுத்த நம்பர் வந்து 2³ மாற்றிட்டிங்கன்னா
இந்த மேலே அடுக்கில் என்ன இருக்கோ அந்த அடுக்கில் இருக்கிற நம்பரை வந்து இந்த வருடத்தோட பெருக்குனீங்க அப்படின்னா அதுதான் நமக்கு தேவையான வருடமாக கிடைக்கும். ஸோ 45 இயர்ஸ்ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 22வது கொஸ்டின். The ratio of number of boys to that of girls in school is 9:7. ஒரு ஸ்கூலில் வந்து பாய்ஸ் மற்றும் கேர்ள்ஸினுடைய விகிதம் வந்து என்னவாக இருக்கான், எண்ணிக்கை வந்து 9:7 விகிதத்தில் இருக்கான். இதில் பெண்களோட எண்ணிக்கை வந்து 189. சரிங்களா? அப்போ ஆண்களோட எண்ணிக்கை என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போது 7ஓட எத்தனை பெருக்குனீங்க அப்படின்னா 189 வரும். பார்த்தீங்கன்னா 7 17 27 பெருக்குனீங்க அப்படின்னா 189 வரும். ஸோ சேம் 27ஓட பெருக்குனீங்கன்னா என்ன வரும் அப்படின்றதான் ஆன்சர். 243 தான் வந்து பாய்ஸினுடைய மதிப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த ரேஷியோ வந்து எந்த என்னால் பெருக்குனா இந்த நம்பர் வருதோ அதே சேம் நம்பரால் இங்கே பாய்ஸோட ரேஷியோட பெருக்குனீங்க அப்படின்னா பாய்ஸோட எண்ணிக்கை கிடச்சிரும். அவ்வளோதாங்க. அடுத்து மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு ஐட்டம் ஒரு பொருளினுடைய குறித்தொகை வந்து 2000. சரிங்களா? ஆனால் வந்து அந்த ஷாப்கீப்பர் வந்து 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாரு அடுத்தடுத்து. ஒன்று 20%, இன்னொன்று 15% அப்படின்னா அவருடைய விற்பனை விலை வந்து எவ்வளோவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2000. சரிங்களா? விற்பனை விலை என்னவாக இருக்கும், முதல்ல வந்து 20% வந்து கொடுக்குறாங்க. அப்போது வந்து விற்பனை விலை எஸ்பி என்னவாக இருக்கும், டிஸ்கவுண்ட் வந்து 20%, எஸ்பி என்னவாக இருக்கும் 80% இருக்கும். ரெண்டாவது வந்து 85% இருக்கும். சரிங்களா? எஸ்பி. ஸோ 2000 × 8/100 80/100 அடுத்து 85/100ன்றதான் நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். சரிங்களா? இப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 00க்கு 00 அடி வரும். சரிங்களா? 20 5 அடுத்து 5 17. ஸோ 1780 என்ன அப்படின்றதான் ஆன்சர். 1780 எவ்வளவோ அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். 1360 சொல்லி வரும். 8 17 136 1360ன்றதான் நமக்கு தேவையான விற்பனை விலை. அதாவது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 20% அப்படின்னா விற்பனை விலை என்னவாக இருக்கும் 80% தான். அப்போ மார்க்கெட் ப்ரைஸில் வந்து அந்த விற்பனை விலை பர்சன்டேஜ் வந்து பெருக்குனீங்க அப்படின்னா நம்ம தேவையான விற்பனை விலையோட மதிப்பு கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின் 23வது கொஸ்டின் அதான் போட்டோமா. அடுத்து 29வது கொஸ்டின். x + y மதிப்பு கொடுத்தாங்க, xy மதிப்பு கொடுத்தாங்க, x² + y² மதிப்பு கேட்குறாங்க. சிம்பிள் ஃபார்முலா தாங்க. a + b ² ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா x + y² என்ன வரும், x² + y² + 2xy சொல்லி வரும். சரிங்களா? xy மதிப்பு தெரியும், x + y மதிப்பு தெரியும், xy மதிப்பு தெரியும். நமக்கு தேவையான மதிப்பு x² + y² தான். புட் பண்ணிங்க அப்படின்னா 20² = x² + y² + 2 × 84. சரிங்களா? என்ன வரும், 400 மைனஸ் இந்த 20² 400 இங்கிட்ட இருக்கு 168 கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும், 2ன்னு சொல்லி ஆன்சர் முடியணும். ஸோ ஆன்சர் வந்து x² + y² மதிப்பு 212 சொல்லி வரும். சாரி 232. டேரக்ட் ஃபார்முலா கொஸ்டின்ங்க. அடுத்த கொஸ்டின் 33வது கொஸ்டின். 2 ட்ரெயினோட லென்த் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 2 ட்ரெயினோட லென்த்து 120 மீட்ரு, அடுத்து 250 மீட்டரா. அது ஒன்று வந்து ஒன்றை நோக்கி. சரிங்களா? ரன்னிங் டுவோர்ட்ஸ் ஈச் அதர். ஒன்றை நோக்கி வந்து வருது. ஒன்னோட ஸ்பீடு வந்து 42 km/h, இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 30 km/h. அப்படின்னா 2 ட்ரெயின் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து ஒன்றை வந்து கடக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? 2 ட்ரெயின், ஒரு ட்ரெயினோட லென்த் வந்து 120 மீட்ரு, இன்னொரு ட்ரெயினோட லென்த் வந்து 180 மீட்ரு. சரிங்களா? ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 42 km/h, இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீடு 30 km/h. சரிங்களா? ரெண்டும் ஒன்றை நோக்கி வருது. அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும், ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் 1 + ஸ்பீட் 2 ரெண்டு ஒன்றை நோக்கி வரதுனால 2 ஸ்பீடையும் வந்து கூட்டணும். ஸோ அப்போ என்ன வரும், 72 km/h சொல்லி வரும். சரிங்களா? இங்கே ட்ரெயினோட லென்த் வந்து மீட்டரில் இருக்குது, ஸ்பீடு km/h இருக்குது. நமக்கு என்ன தேவை, டைம் தான் தேவை. டைம் = டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடு. இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 120 = 180 வகுத்தல் ஸ்பீடு எவ்வளவு, 72 km/h. அப்போ அது மீட்டர்/s மாற்றோம்னா 5/18 பெருக்கணும். ஸோ பெருக்குனீங்க அப்படின்னா அடி கொடுத்தீங்கன்னா 4×18 72 இங்கே என்ன வரும், 120 280 km, 120 மீட்ரு 280 மீட்ரு. இப்போ என்ன வரும், 400 மீட்ரு வரும். 400 மீட்டர் வகுத்தல் 4 5 20 20 செகண்டுன்றதான் நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளோதாங்க. ட்ரெயின் ஒன்றை நோக்கி வந்தால் அதோடய ஸ்பீடை வந்து கூட்டணும். அதே ட்ரெயின் ஒரே ரெண்டுமே ஒரே திசையில் வந்து பயணப்பட்டாங்க அப்படின்னா ஸ்பீடு 2ஐயும் கழிக்கணும், ரிலேட்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது. அவ்வளோதாங்க. அடுத்ததாக, இஃப் த ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இஸ் 25√3 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தென் பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஒரு நிமிஷம்.
ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குது சரிங்களா. ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குது. அந்த சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவோடைய மதிப்பு கொடுத்தாங்க சரிங்களா. பரப்பளவோட மதிப்பு கொடுத்தாங்க. அந்த பரப்பளவோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 25√3² சென்டிமீட்டரா. அப்படின்னா அதனுடைய பக்கங்களுடைய கூடுதல் என்ன சொல்லியிருக்காங்க, பெரிமீட்டர். ஸோ சமபக்க முக்கோணத்துக்கு சரிங்களா, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. √3/4a². ஏன்றது பக்கங்களுடைய அளவு சரிங்களா. அப்போது ஏரியாவோட மதிப்பு என்ன 25√3. அப்போது √3/4a². ஸோ √3க்கு √3 அடியாயிருமா. அப்போ a² மதிப்பு என்ன வரும், இங்கே இருக்க 4 அந்த பக்கம் போய் பெருக்கலாம் முதல்ல 100ன்னு சொல்லி வரும். அப்போ ஏவோட மதிப்பு 10. நமக்கு என்ன தேவை, பெரிமீட்டர் தான் தேவை. ஸோ பெரிமீட்டரோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3a = 3 × 10 சென்டிமீட்டர் = 30 சென்டிமீட்டர்ன்றது தான் அதனுடைய சுற்றளவுடைய மதிப்பு. அவ்வளோதாங்க. ஏரியாவோட ஒரு சமபக்க முக்கோணம் சரிங்களா. சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா அந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் 41வது கொஸ்டின். the wickets taken by a bowler in 10 cricket match. ஒரு 10 கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து ஒரு பவுலர் வந்து எடுத்த விக்கெட்டுடைய எண்ணிக்கை கொடுத்துறாங்க. இதனுடைய இடைநிலை எண்ணிக்கை வைக்கிறாங்க சரிங்களா. மொத்தம் எத்தனை இன்னிங்ஸு, 10 இன்னிங்ஸு சரிங்களா. 10 இன்னிங்ஸு. அப்படின்னா அதனுடைய இடைநிலை என்னவாக இருக்கணும், ஸோ மீடியன் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியன் வந்து 10 + 1/2 = 5.5 சொல்லிடணும். அப்படின்னா 5th டேர்மு + 6th டேர்ம் சரிங்களா வகுத்தல் 2ன்றதான் நம்ம தேவையான ஆன்சர். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இங்கே கொடுக்கப்பட்ட இது எல்லாத்தையுமே வந்து ஏறு வரிசையில் எழுதணும் சரிங்களா. ஏறு வரிசையில் வந்து எழுதணும். ஸோ நமக்கு என்ன தேவை, 5வது டேர்மு 6வது டேர்ம் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக 6வது டேர்ம் வரைக்கும் எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்து தெரிஞ்சிக்கலாம். 10 வரைக்கும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏறு வரிசையில் எழுதணும்னா 0, அடுத்து 1, அடுத்து 2 சரிங்களா. அடுத்து 2, இன்னொரு 2 இருக்குது சரிங்களா. அடுத்தது எத்தனை 3, 1 2 3 3 இருக்குது சரிங்களா. 1 2 3. நமக்கு எத்தனை தேவை டேம், 5 6வது டேம் தான் தேவை. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 3 + 3/2 = என்ன வரும், 3 தான் வரும். 6/2 = மீடியம் வந்து என்ன வரும், 3ன்னு சொல்லி தான் வரும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 47வது கொஸ்டின். நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக. ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் அ டீச்சர் இஸ் 1.5 times of the sum of the present age of his 2 students. ஒரு டீச்சருடைய வயசு வந்து இப்போ தற்போதைய வயசு வந்து தற்போது அவருடைய ஸ்டூடெண்ட் 2 பேருடைய வயதினுடைய கூடுதலை போல் 1.5 மடங்காமா சரிங்களா. 6 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட வயசோடைய அந்த டீச்சரோட வயசோட ரேஷியோ வந்து அந்த 2 பசங்களோட சம் ஆஃப் த ஏஜ் வயசு வந்து உள்ள ரேஷியோ விகிதம் வந்து 6:5. அப்படின்னா டீச்சரோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன சொல்லி கேட்குறேன், ப்ரெசன்ட் ஏஜ் என்ன சொல்லி கேட்குறேன். நல்லா கவனிங்க. இந்த 1.5 times வந்து 3/2 மாற்றிக்கலாமா சரிங்களா. அப்போது டீச்சரோட ஏஜ் வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக 3/2 × student 1 + student 2 கணக்குப்படி. அப்போது 2t டீச்சரோட ப்ரெசன்டேஜ்னா ஸ்டூடெண்ட் 2 பேருடைய வயசை கூட்டினீங்க அப்படின்னா எஸ் ஒரு நிமிஷம். ஸோ டீச்சரோட வயசு வந்து 3/2 times ஆஃப் S1 + S2 ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 வயசை கூட்டினா அதில் 3ல் 2 மடங்கு தான் வந்து டீச்சரோட வயசு சரிங்களா. அப்போது டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ரேஷியோ என்ன வரும், டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ரேஷியோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் 2t இல்லை ஏன் தப்பு பண்ணுறேன், ஒரே நிமிஷங்க. அப்போ 2tயோட மதிப்பு 3 × S1 + S2 சரிங்களா. இப்போது நமக்கு வந்து 6 வருஷம் கழிச்சு சரிங்களா, 6 வருஷம் கழிச்சு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் வந்து 2t + 6 S1 + S2 + இவங்க 2 பேரோட வயசு கூடுதா 6 வருஷம். ஸோ 12 இயர்ஸா
12 years ஈக்குவல் டு என்ன விகிதத்தில் இருக்குது 6/5ன்னு சொல்லியிருக்கா. ஏன் குழப்பறேண்ணா? போங்க 10t + 30 ஈக்குவல் டு 6s1 + s2 + 12 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. எஸ், அப்போது s1 + s2 பதிலாக 18 8. சாரிங்க, இந்த கணக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன். சாரி, நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு போட்டு இந்த கணக்கு வந்து அடுத்த விட வந்து நான் சொல்லித்தரேன். சாரிங்க, இது ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன். அதனால கணக்கு விட வந்து கரெக்டாக தான் கண்டுபிடிச்சேன். சாரி, நான் அடுத்த வழி இந்த கணக்கு வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு போட்டு தரேன். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஏதோ இடத்துல மெயின் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அடுத்து 56வது கொஸ்டினுங்க. There are 2 sections of A and B of a class. சரிங்க, ஒரு கிளாஸில் வந்து ஏபின்னு ரெண்டு செக்ஷன் இருக்குது. அதில் வந்து 36 அப்புறம் 44 ஸ்டூடெண்ட் வந்து முறையே இருக்காங்க. சரிங்களா, ஏ செக்ஷன் 36, பி செக்ஷன் வந்து 44 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களுடைய ஆவரேஜ் வெயிட் வந்து அந்த ஸ்டூடெண்டோட செக்ஷனோட வெயிட் வந்து ஏ செக்ஷனோட வெயிட் 40, அடுத்து பி செக்ஷனோட வெயிட் 35 கிலோ அப்படின்னா அந்த ஹோல் கிளாஸினுடைய ஆவரேஜ் வெயிட் என்ன சொல்லிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, செக்ஷன் ஏ செக்ஷன் பி. சரிங்களா, இப்போ ஏ செக்ஷனுடைய ஸ்டூடெண்ட் சரிங்களா நம்பர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 36 44. இப்போ அவங்களுடைய ஆவரேஜ் வெயிட் சரிங்களா, ஆவரேஜ் வெயிட் என்ன பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏல வந்து 40, செக்ஷன் பியில் வந்து 35. அவ்வளோதாங்க, ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா என்ன வரும் 36 4 72 144 1440. ஈஸ்ட் இங்கே என்ன வரும் 35 70 70 × 22 1540 சொல்லி வரும். ஸோ டோட்டல் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 2980 சொல்லி வரும். மொத்த ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை வந்து 80. சரிங்களா, அடி கொடுத்தீங்க அப்படின்னா 8 ஈக்குவல் டு என்ன வரும் 37.25 kgன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 59வது கொஸ்டின். ஒரு பெருக்கல் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து எம்மோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா a power n × b power n × c power n ஈக்குவல் டு என்ன வரும் abc the whole power n. சரிங்களா, அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே அடிமானம் 6 இருக்க மாதிரி மாற்றணும். அப்படின்னா என்ன வரும், இங்கே இந்த 2/3 × 2/3 × 3/3 வந்து 2/3 2 × 3 upon the whole power 3ன்னு சொல்லி மாற்றலாமா. × 6/3 = 6/m. இதோட மதிப்பு என்ன வரும் 6 + 6 ப்ளஸ் சாரி ப்ளஸ் இல்லை இன்ட்டு 6/3 = 6/m. இப்போது a power m × a power n ஈக்குவல் டு என்ன வரும் a power m + என்ன அடிமானம் 2 சமமாக இருக்குது அப்படின்னா அடுக்கு 2 கூட்டிடலாமா. இப்போது 6 3 + 3 சரிங்களா ஈக்குவல் டு 6/m. அப்போ என்ன வரும் 6/6 = 6/m. அப்போ எம்மோட மதிப்பு 6. அவ்வளோதாங்க, கான்செப்ட் இது தான். அடுத்த கொஸ்டின் 64வது கொஸ்டின். ராகுல் வந்து ஒரு வேலையை வந்து 20 நாள் முடிக்கிறான். சரிங்களா, ரோகன் வந்து அதே வேலையை வந்து 30 நாள் முடிக்கிறான். ரெண்டு பேருமே அந்த வேலையை வந்து சேர்ந்தே ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆஃப்டர் ஒர்க்டு ஃபார் 6 days வித் ஃபுல் எஃபிஷியன்சி. இவங்க ரெண்டு பேர் வந்து அந்த வேலையை வந்து 6 நாள் முதல் 6 நாட்கள் வந்து அவங்களுடைய முழு திறனோடு செயல்படுறாங்க. அடுத்த 6 நாட்கள் வந்து அவங்களுடைய பாதி திறனோடு செயல்படுறாங்க. அதுக்கடுத்து வந்து மீதி இருக்கிற வேலையை வந்து அவங்களோட முழு திறனோடு செயல்பட்டால் அந்த மொத்த ரிமைனிங் வேலையை வந்து எவ்வளோ நாள் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் கேள்வி. சரிங்களா, ஃபஸ்ட் என்னென்னா ஏ அப்புறம் பி. சரிங்களா, ரெண்டு பேரும் எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்க தனித்தனியே 20 நாள் 30 நாள். சாரி, ராகுல் ரோகன் வச்சுக்கலாம். ராகுல் அடுத்து ரோகன். சரிங்களா, ராகுல் வந்து 20 நாள், ரோகன் வந்து 30 நாளில் வேலை பார்க்குறாங்க. சரிங்களா, தனித்தனியாக. அப்போ அவங்களுடைய மொத்த வேலை எவ்வளோ இருக்கும் 60 இருக்கும் எல்சிஎம். ஸோ ராகுலுடைய இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி அவனோட எஃபிஷியன்சியால் இங்கே டோட்டல் ஒர்க் டேஸ் அவனோட எஃபிஷியன்சி ராகுலோட எஃபிஷியன்சி 60 × 20 3. சரிங்களா, ரோகனோட எஃபிஷியன்சி 60 × 30 2.
சரிங்களா. ஃபஸ்ட்டு 6 நாள் நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு 6 நாள் 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க ஃபுல் எஃபிஷியன்சியில். அப்போது 6 × 3 + 2 = என்ன வரும்? 30 வருமா? அடுத்து 2வது 6வது நாள் என்ன பண்ணுறாங்க, இவங்களோட எஃபிஷியன்சியில் பாதியை வேலை பார்க்குறாங்க. அப்போது என்ன வரும்? அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 3 × 5 15 வரும். ஸோ இப்போ வந்து எவ்வளோ மேலே முடிச்சிருக்காங்க? மொத்தம் 45 ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. சரிங்களா. அப்போது 60 - 45 = மீதி எவ்வளோ வேலை இருக்குது? 15 ஒர்க்கு தான் இருக்குது. நமக்கு என்ன தேவை? இப்போ இந்த மீதி ஒர்க்கை வந்து எவ்வளோ ஃபுல் எஃபிஷியன்சியில் வேலை பார்த்தாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் தான் தேவை. சரிங்களா. நம்பர் ஆஃப் டேஸ். சரிங்களா. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டோட்டல் ஒர்க் ரிமைனிங் 15, அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 5 = 3 டேஸில் தான் வந்து இந்த வேலையை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து கடைசி ரிமைனிங் வேலையை வந்து 3 நாளாக வந்து முடிப்பாங்க. ஏன்னா அவங்களோட எஃபிஷியன்சி ரெண்டும் சேர்த்து ஃபுல் எஃபிஷியன்சியில் வேலை பார்க்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் 3 days. அடுத்த கொஸ்டின் என்னன்னா 69வது கொஸ்டின். A man has invested 75,000 at the rate of 7.5% per annum simple interest for 6 years. Find the amount that he will receive after 6 years. அதாவது 75,000 ரூபாய் வந்து 7.5% வட்டி விதத்தில் 6 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா 6 வருஷம் கழிச்சு அவருக்கு எவ்வளோ வந்து மொத்த அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு 1 வருஷத்துக்கு 7.5% அப்படின்னா சரிங்களா 7%. 6 வருஷத்துக்கு எவ்வளவு? 6 இயருக்கு எவ்வளோ வரும்? 2 வருஷத்துக்கு 15. அப்போது 3 45% வந்து அவருடைய இன்ட்ரெஸ்ட். சரிங்களா. நமக்கு என்ன தேவை? 145% தான் தேவை. சரிங்களா. 145% அமௌண்ட்டோட மதிப்பு 145%. ஏன்னா பிரின்சிபல் 100%. சரிங்களா. அடுத்து இன்ட்ரெஸ்ட் வந்து 45%. சரிங்களா. 45% என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1% என்ன வரும்? 75,000 வகுத்தல் 145 × 100. ஸோ இதை சுருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1,08,750 ரூபான்னு சொல்லி வரும். அவ்வளோதாங்க. இல்லைனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா SI = PRT ஃபார்முலாவில் போட்டு பாருங்கள். PRT/100 இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சரிங்களா. அப்புறம் அமௌண்ட் வந்து அது அந்த கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபலோட கூட்டிங்கன்னா நமக்கு தேவையான அமௌண்ட் வந்து 1,08,750 சொல்லி நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க. சாரி, இங்கே மாற்றி போட்டேன். 1% அண்ணம் மதிப்பு வரும் 100 145. 1% மதிப்பு 75,000 மொத்தம் 100. ஸோ 145% மதிப்பு × 145. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் 73வது கொஸ்டின். எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்கப்பா. A/B the whole is to C/D. சரிங்களா. இதில் ஃபார்முலா என்ன வரும்? B × C/A/D. சரிங்களா. நமக்கு என்ன தேவை? D தான் தேவை. ஸோ எக்ஸ் தான் தேவை. ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? எக்ஸோட மதிப்பு 0.6 × 0.6 வகுத்தல் 1.6 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 6 அடிச்சோன்னா 0. ஒரு நிமிஷங்க, இது ஏன் எப்படி எழுதணும்? 6/10 × 6/10 வகுத்தல் 1.6 10. ஸோ 10/16 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 10க்கு 10 அடி ஆயிரும். சரிங்களா. 6 6னா 8. ஸோ இங்கே 3. அடுத்து மறுபடியும் இங்கே 6 இருக்குது. 2வது அடிச்சிங்கன்னா 3, இங்கே 4. ஸோ 9/40. இதோட மதிப்பு என்ன வரும்? 0.225 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 80வது கொஸ்டினுங்க. The number of the numbers are in the ratio 1:2:5 and their LCM is 1600 அப்படின்னா HCF என்னன்னு சொல்லியிருக்கிறான். அந்த நம்பர் என்னவாக இருக்கும்? X 2x 5x சொல்லியிருக்கோம். ஸோ அதோடைய LCM என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 5 × x சொல்லியிருக்கோம். ஸோ 10x. சரிங்களா. அப்போ இதோடைய HCF என்னவாக இருக்கும்? HCF வந்து கண்டிப்பாக எக்ஸாக தான் இருக்கும். சரிங்களா. எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது என்னவோ அதுதான் HCF. சரி, HCF என்னவாக இருக்கும்? எக்ஸ் தான் இருக்கும். சரிங்களா. அப்போது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? 10xோட மதிப்பு எவ்வளவு? 1600. இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 160. சிம்பிள்.
அடுத்து 81வது கணக்கு. சம் ஆஃப் தி ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் சரளா அண்ட் கிஷோர் இஸ் 26 இயர்ஸ். சரளா அப்புறம் கிஷோர் இவங்க 2 பேருடைய கூடுதல் வயசு இப்போது வந்து ப்ரெசென்ட்டாக 26 இயர்ஸ் ஆகும். 3 years ago சரிங்களா கிருஷ்ணா வாஸ் 3/2 டைம்ஸ் ஆஃப் சரளா சரிங்களா. கிருஷ்ணாவுக்கும் சரளாவுக்கும் இந்த ரேஷியோ என்ன அப்படின்னா சரளா 2 வயசு அப்படின்னா 2 பங்கு அப்படின்னா கிருஷ்ணாவோட வயசு வந்து 3 பங்கு. எப்போது 3 years ago. அப்போ 3 years ago என்னவாக இருக்கும்? 2 பேர்த்துக்கு 3 வயசு குறையுமா? -3 ஈக்குவல் டு 20 இயர்ஸாக இருந்திருக்குமா 2 பேர் வயசோட கூடுதல். ஸோ அப்போது 5 ரேஷியோட மதிப்பு என்ன? 20 இயர்ஸ். நமக்கு என்ன தேவை? த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் சரளாவோட ப்ரெசன்ட் ஏஜ் தான் தேவை. ஸோ சரளாவோட 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்கும் அவங்களோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரேஷியோட மதிப்பு என்ன இருக்கும்? 8 இயராக இருந்திருக்குமா சரிங்களா. இப்போது அப்போ கரெக்டாக இப்போ என்ன இருக்கும்? +3 ஈக்குவல் டு 11 இயர் தான் வந்து அவங்களுடைய தற்போதைய வயது. நல்லா கவனிங்க, சரளா கிஷோரோட கரண்ட் வயசோடைய இப்போ இருக்கக்கூடிய வயசோட ப்ரெசன்ட் வயசுனுடைய கூடுதல் வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதே மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ரேஷியோட வயசுனுடைய விகிதத்தினுடைய மதிப்பு கொடுத்தாங்க. இப்போ 3 வருஷத்துக்குடிய உள்ள 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வயசோட கூடுதல் என்னவாக இருக்கும்? 2 பேர்த்துட்டு வந்து 3 வயசு கழிச்சோம் அப்படின்னா டோட்டல் வயசுலேருந்து இப்போ ப்ரெசன்ட் வயசுலேருந்து 3 வயசு கலந்துன்னா 3 வயசு வந்து கழிச்சோம் அப்படின்னா 6 வயசு கழிச்சோம் அப்படின்னா 20 இயர்ஸ் சரிங்களா. அப்போ 5 ரேஷியோட மதிப்பு 20 இயர்ஸ் அப்படின்னா 1 ரேஷியோட மதிப்பு 2 ரேஷியோட மதிப்பு 8. 2 ரேஷியோன்றது யாரோட வயசு? அப்போதைய 3 வருஷத்துக்கு முன்னாடி சரளாவோட வயசு. அப்போ இப்போது 3 வருஷத்துக்கு கூட்டினீங்க அப்படின்னா 11 வயசுன்றது தான் சரளாவோட பர்சன்டேஜ் சரிங்களா. இந்த கணக்கு வந்து ஆல்ரெடி நம்ம போட்ட கணக்கே தான்ப்பா. இது எப்படி பார்த்தீங்கன்னா sin² θ ஈக்குவல் டு sin² θ அப்படின்னா என்ன வரும்? sin² θ எப்படி எழுதலாம்? 1 - cos² θன்னு எழுதலாமா? 1 - cos² θ. இதை ஒரு ஓரமாக எழுதுகிறேன். ஸோ sin² θ ஈக்குவல் டு sin² θ. இது எப்படி எழுதலாம்? 1 - cos² θ சொல்லி எழுதலாமா? இது sin² θவை sin θ இன்ட்டு sin θ சொல்லி எழுதலாம் சரிங்களா. இப்போ 1 - cos² θ எப்படி எழுதலாம்? a² - b² ஃபார்முலாவில் 1 + cos θ இன்ட்டு 1 - cos θன்னு சொல்லி எழுதலாமா? ஈக்குவல் டு sin θ இன்ட்டு sin θ. இப்போது sin θ அப்புறம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. இப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷங்க 82வது கணக்கு. நமக்கு என்ன தேவை? sin θ அப்பான் cos θ. எஸ் அப்போது ஒன் + cos θ அப்பான் sin θ ஈக்குவல் டு sin θ அப்பான் 1 - cos θவா? இந்த வேல்யூவை அப்படியே இந்த கணக்கில் புட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. இந்த கணக்கில் அப்படி புட் பண்ணிங்கன்னா இங்கே இதுக்கு பதிலாக புட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin θ அப்பான் 1 + cos θ ப்ளஸ் sin θ அப்பான் 1 - cos θன்னு வருமா? ஸோ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 1 - cos² θ சொல்லி வரும். ஸோ மேலே பெருக்குனீங்க அப்படின்னா இந்த 1 - cos θ கொண்டு போனீங்க அப்படின்னா என்ன வரும்? sin θ மைனஸ் sin θ cos θ ப்ளஸ் இங்கே இருக்கிற 1 + cos θ இங்கே கொண்டு போய் பெருக்கிறீங்கன்னா sin θ ப்ளஸ் sin θ இன்ட்டு cos θன்னு வருமா? ஸோ ப்ளஸ் sin θ cos θவும் மைனஸ் sin θ cos θவும் அடி ஆயிரும். ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 என்ன வரும்? 2 sin θ வரும். 1 - cos² θ என்ன வரும்? sin² θன்னு வருமா? ஸோ sin θவும் ஸ்கொயர் அடி ஆயிரும். ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 அப்பான் sin θன்னு சொல்லி வரும். இப்போ 1/2 இன்ட்டு 1/sin θ இதோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2
கொசிக்கன் தீட்டான்னு சொல்லி வரும். ஸோ இவ்வளோதாங்க. இந்த டெரிவேஷன் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கணக்கு வந்து போட்டுடலாம். இது வந்து ஆல்ரெடி வந்து கேட்ட கணக்கு தான். சரிங்களா? ஆல்ரெடி வந்து இதே மாதிரி டெக்னீஷியன் எக்ஸாமில் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து ஆர்பிஎஃப்ல கேட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் வந்து 84வது கொஸ்டின். த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் எனி டூ டிஸ்டிங்க்ட் ப்ரைம் நம்பர். ஒரு ப்ரைம் நம்பருடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன? ஹெச்சிஎஃப்னோட மதிப்பு என்ன? 1 தான். ப்ரைம் நம்பர்னா என்ன? ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். 2 ஃபேக்டர்ஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் த சேம் நம்பர் இட் செல்ஃப். சரிங்களா? அடுத்து 86வது கணக்கு. சுரேஷ் ஸ்பெண்ட்ஸ் 30% ஆஃப் ஹிஸ் இன்கம் ஆன் பெட்ரோல், 1/4 of the remaining income on house rent and balance on the food. He spends 300 on the petrol, then what is the expenditure on house rent? அதாவது சுரேஷ் வந்து 30% அவனோட வருமானத்தில் 30% வந்து பெட்ரோல் செலவழிச்சுனா மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் 1/4 பங்கு வந்து ஹவுஸ் ரெண்ட்டுக்கு செலவழிக்கிறான். அதுபோக மீதி இருக்கிறது வந்து ஃபுட்டுக்கு செலவழிக்கிறான். அப்படின்னா பெட்ரோலுக்கு மட்டுமே 300 ரூபா செலவழிச்சிருக்கான். அப்படின்னா ஹவுஸுக்கு ரெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருப்பான்னு சொல்லி கேட்குறான். ஸோ 100%. சரிங்களா? 100% வந்து 30% போயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 70% இருக்குமா? இந்த 70%ல் 1/4 அமௌண்ட்டு தான் வந்து 300 ரூபா. 1/4 அமௌண்ட்டு தான் வந்து அவன் வந்து எதுக்கு செலவழிக்கிறான்? ஹவுஸ் ரெண்ட்டுக்கு செலவழிக்கிறான். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 1 4 மிச்சம் 3 இருக்கும். 30னா 7 7 நாங்கள் 28 7.5 எஸ் 7.5%. இப்போ நல்லா கவனிங்க. 30%ஓட மதிப்பு 300 ரூபாய் அப்படின்னா 1% மதிப்பு என்ன? 10 ரூபாயா? அப்போ நமக்கு என்ன தேவை? 17.5% மதிப்பு தான் தேவை. ஸோ 17.5 × 10 = 170 ரூபீஸ்ன்றதான் 175 ரூபீன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 87வது கொஸ்டின். ஸோ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் பாட். சரிங்களா? அதாவது வாங்கப்பட்ட இந்த மொத்த பழங்களுடைய ஆவரேஜ் வெயிட் எவ்வளோ சொல்லிக்கோங்க. மொத்தத்தையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 525 வரும். ஸோ டோட்டல் வந்து எண்ணிக்கை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 = 75 kgன்றதான் ஆன்சர். ஆவரேஜ் வெயிட் வந்து மொத்த பழங்களுடைய ஆவரேஜ் வெயிட் வந்து 75 கிலோ. அடுத்த கொஸ்டின் 92வது கொஸ்டின். சம் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 51 and 100. 51லேருந்து 100 வரைக்கும் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 நம்பர்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த நம்பர்ஸோட எண்ணிக்கை எது பார்த்தீங்கன்னா 53 59 61 67 71 73 79 அடுத்து 83 89 97. இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? ஆன்சர் 732 சொல்லி வரும். அடுத்து 95th கொஸ்டின். இஃப் 80% ஆஃப் அ நம்பர் இஸ் ஆடட் டு 24 then the result is சேம் நம்பர். சேம் நம்பர் என்னவாக இருக்கும்? 100% இருக்குமா? ஸோ 80%ஓட ஒரு நம்பரை வந்து கூட்டினீங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து 100 அதே நம்பராக கிடைக்கிது அப்படின்னா இந்த எக்ஸோட மதிப்பு என்னவாக இருக்கும்? 15% இருக்குமா? 15%ஓட மதிப்பு என்ன? 24. நமக்கு என்ன தேவை? 75% தான் தேவை. 75% தேவை. ஸோ ரெண்டு பக்கம் வந்து ரெண்டு பக்கமும் வந்து 5ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 75% = 120 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.